வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகள் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி புற்றுநோய் எப்படிப்பட்ட நோய், அதன் மூலமாக என்னென்ன இறப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய எடுத்துக்கொண்டு இருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் ஆகியவை பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை கண்டறியக்கூடியது தான். அந்த புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளுமே தாமதம் ஏற்படும். அப்புறம் நமக்கு அந்த புற்றுநோய் கட்டிகள் அதிகமாக வளர்வதால், செல்கள் பரவுவதால் அது நம்முடைய உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்போ நம்ம ஒரு சில பொதுவான புற்றுநோய் அறிகுறிகளை வைத்தே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புற்றுநோயிலிருந்து உடனே சிகிச்சை பெற்று நலம் பெற முடியும். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடும் உடல் சோர்வு உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த அறிகுறி புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியாக இருக்குது. புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிவிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படுவாங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட அவங்களால செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்றதுக்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்றதுக்கு, டிவி ரிமோட் யூஸ் பண்றது கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்ற அந்த ஓய்வு ஓரளவுக்கு உதவி புரிந்தாலும் அந்த சோர்வு முழுவதுமாக கியூர் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடும். ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது வலி, குமட்டல், வாந்தி அல்லது மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சோர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை சாதாரணமாக எண்ணாமல் நீங்கள் மாத்திரைகளை எடுத்தும் சரியாகலை அப்படின்னா அந்த சோர்வு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நீங்கள் தீவிரமாக ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது. உடல் எடை குறைவது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் இதை அலட்சியமாக தவிர்த்துடுவாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா, நாமளே உடல் எடையை குறைக்கணும்னு தான் நினைச்சோம், உடல் எடை தானாகவே குறையுது, நல்லது தான் நினச்சிக்குவாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒர்க் பார்க்காம இருக்கிறதால உடல் எடை குறையுது, சில பேர் ஒர்க்கு பார்க்குறதால உடல் எடை குறையுதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு நினைச்சிருவாங்க. நீங்கள் எந்த ஒரு காரணமே இல்லாமல் உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளில் எதுவுமே ஈடுபடாமல் இருக்கும் பொழுதே திடீரென உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னா கட்டாயமாக அது ஒரு தீவிர நோய்க்கான அறிகுறியாக தான் இருக்குன்றதை முதல்ல நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு கட்டாய ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். எதுக்காக உடல் எடை குறையுது, அப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் என்ன ஆகும் அப்படின்னா, உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் உண்டாகுது. இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்குது. ஆகவே இது போன்ற அறிகுறிகளையும் ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. உங்களுக்கு அந்த உடலில் ஆங்காங்கே தடிப்புகள் தோன்றுது அப்படின்னா அது மற்ற ஸ்கின் டிசீஸ், தோல் சார்ந்த பிரச்சனை தானே அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கவனமாக இல்லாமல் நீங்கள் விட்டுறாதீங்க, கவனமாக இருக்கணும். கண்களில் வலி ஏற்படுவதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் உங்களுக்கு பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் தவிர்த்து விடுவாங்க. அப்போ கண்களில் வலி ஏற்படுதுன்னா நம்ம இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, நைட் நேரத்தில் அதிகமாக ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, கண்களில் காற்று படுற மாதிரி வெளியே போகிறது, தூசு படுறதால இருக்கும், நமக்கு வேறு ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்களில் கடுமையான வலி உங்களுக்கு யாரோ குத்தி விட்டது போன்ற அளவுக்கு வலி இருக்குன்னா அது உங்களுக்கு கேன்சர் செல்கள் பரவுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலான்றதை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ ஏனோ தோணுன்ற மாதிரி நீங்கள் அலட்சியமாக விட்டுறாமல் தீவிர மருத்துவ பரிசோதனை, ஒரு கண் மருத்துவ நிபுணரை அணுகி அது கண்கள் சார்ந்த மற்ற பிரச்சனை தானா அல்லது கண்கள் சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும்.
அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இப்போது தலைவலி நமக்கு ஏற்படுதுன்றது வந்து எப்போது ஒரு டைம் இருக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி காரணத்தாலையும் நீர் சத்து பற்றாக்குறையாலையும் தலைவலி அப்படின்றது இருக்கும். கடுமையாக ஒற்றை தலைவலி கூட நீர் சத்து பற்றாக்குறை ஏற்படும். இது சாதாரணமான விஷயம். ஆனால் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது, எல்லா விதமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் அந்த அடிக்கடி தலைவலி வருது, ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரிச்சுட்டு தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறான தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். ஏன்னா அது வந்து பிரெயின் டியூமர், மூளை சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் அடிக்கடி தலைவலி ஏற்படுவதை சாதாரணமாக நினைக்காதீங்க. உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அவசியமாக இருக்குது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் கூட புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் வந்து ஏற்படலாம். ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது கட்டிகள் வடிவாக நமக்கு வந்து பரவும். இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருக்குது, அது மருத்துவம் பார்த்தும் நீங்கள் சரி பண்ண முடியல அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவர் அணுகி நல்ல தீவிரமான ஆலோசனை பண்ணணும். ஏன் அப்படின்னா அது மற்ற கட்டிகள் வகைதானா, உடலில் வெப்பம் காரணமாக நமக்கு கட்டி ஏற்படுதா, அல்லது வேறு ஏதாவது காரணமாக, இல்லை புற்றுநோய் காரணமாக உடலில் ஆங்காங்கே வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதா அப்படின்றத நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி கலந்து ஆலோசித்து அது ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும்போது எந்த விதமான எந்த விதமான ஒரு டைம் வந்து நீங்கள் வளர்த்தாமல் சீக்கிரமாக அதுக்கு வந்து சிகிச்சை பெறுவது நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் வந்து ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வாரங்களில் இருக்கக்கூடிய அந்த சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை எல்லாமே 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் அந்த இருமல் பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்குன்னா அது வந்து ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அலட்சியமாக விட்டுறாதீங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்க செல்றாலோ அல்லது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி விஷயத்துமே நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது வந்து கழிவு நீக்க மண்டல வேலைகள்லேயே கெடுக்கக்கூடிய வேலைகளாக இருக்கும். இதில் வந்து அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்புறம் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், கீழ் முதுகில் வந்து சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுறது, இவை எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் எதுக்குமே கவனமாக இருக்கணும். உடனடியாக தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இரவில் அதிகமாக வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும். ஆகவே நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். இரவில் வந்து வியர்க்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. இந்த ஃபேன் ஓடலை உருக்கமாக இருக்குன்றது வேர்க்கிறது தனி. ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருந்து உடல் வந்து வேர்க்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு அபாயகட்டமான நிலையில் இருக்கீங்கன்றது அர்த்தம். தீவிர மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அந்த நேரத்தில். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன ஆகக்கூடாதுன்னா உடனே பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தாமல் உடனே அதுக்கான சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலுமே புற்றுநோய் ஏற்படக்கூடிய வண்ணம் இருக்குது. அதுக்கான பொதுவான அறிகுறிகள் தாண்டி சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்குது. ஆனால் நாம் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.